9 ஆண்டுகள் தலை சிறந்த ஆட்சியை என் தாத்தன் கொடுத்தான் என்பது வரலாறு இல்லை. அவன் பேரன் அவன் தாத்தனையும் தாண்டி சிறந்த ஆட்சியை கொடுத்தான் என்பது இனி வரும் வரலாறு. இனி வரும் வரலாறு. எவனையாவது இந்த திமுக கட்சிக்கார அதிமுக கட்சி எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம், கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம், ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்போம் சொல்றானடா. அவனு காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் தான் சொல்றேன். நீ இங்க பாரு, எனக்கு போடு போடாம போ. ஆனா அந்த காங்கிரஸ் திமுக இந்த பிஜேபி அதிமுகவுக்கு போட்டாத, தயவு செய்து போட்டாத. அறிவார்ந்த பிள்ளைகளா நடந்துக்க, அறிவு சமூகமா நடந்துக்க. தியேட்டர்ல விசிலடிச்சுட்டு தெருவுலையும் விசிலடிச்சு சுத்தி தெரியாத. புரியுதா? ரோடு சோ பார்த்து மயங்காத. ரோடு சோ. வணக்கம் மக்களே. அதிபர் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல இவருக்கு ஓட்டு கேட்டோ இல்லை இவரோட வேட்பாளர்களுக்கு ஓட்டோ கேட்குறது கிடையாது. அங்கேயும் போய் விஜயண்ணனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தான் கேட்குறாரு. சரி, இவர் தான் எப்படின்னா இவரோட தம்பி துரைமுருகன் எதுவும் பேசுற காரைக்குடி காத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு தளபதி வர போறாரு. காரைக்குடிக்குல புரட்சி தீய பத்த வைக்க போறாரு. நண்பா நண்பிஸ் தோளா தோழிஸ்லாம் அப்படி ஃபயரோட போறாரு. காரைக்குடியை திருப்பி போட்ட தளபதி, காரைக்குடியில மிரட்டிய தளபதி, காரைக்குடியை மெய்சிலுக்கு வந்த தளபதி, காரைக்குடியில அனல் உரை, காரைக்குடியில ஃபயர் ஸ்பீச் காத்திருக்கிறான். படம் பண்ணிச்சிருக்காப்ல. உங்களுக்காக உங்க அண்ணன், உங்க விஜய், உங்க தோழ வந்திருக்கிறேன். உங்களை ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழியும் வேலையும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. துரைமுருகன் எந்த கட்சிக்கு வேலை பார்க்குறாருன்னு தெரியல. அவர் டிவிகேக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு மனுஷன். எனக்கு என்னமோ அங்கே காரைக்குடியில் நிற்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தனக்காக ஓட்டே கேட்கலையே. இவங்களையும் நம்பி வேட்பாளராக பண காசை செலவு பண்ணி நிற்கிறவங்களுக்கெல்லாம் நினச்சி பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது. இவங்கள நம்பி கட்சியில் சேர்ந்து சரி, நம்ம தெளிவான கட்சியில் இருக்கிறோம். மறக்காமல் விசில் சின்னத்துக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். ஓகே.